அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வே ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் பகுதி 3 பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸில் பகுதி ஆன்னு சொல்லக்கூடிய இலக்கணம் அதில் வரக்கூடிய முக்கியமான பகுதி. ஸோ இதிலிருந்து 2 கேள்விகள் அல்லது 3 கேள்விகள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் பகுதி 2 போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் கீழே இருக்குது. குரூப் 4 தமிழ்னு சொல்லி போட்டு வச்சுருப்பேன். அதில் லிங்க் கொடுக்க லிங்கை டச் பண்ணி நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள். தமிழுக்கு முக்கியமான எல்லா கேள்விகளையும் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ டெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த பகுதி 3 கண்டினியூட்டியாக பார்ப்போம். பாரதியாருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துருப்போம், இருந்தாலும் மறுபடியும் பார்த்துருப்போம். ஓகேவா? தேசிய கவி, சிந்துக்கு தந்தை, விடுதலை கவி, மகாகவி, பாட்டுக்கோர் புலவன், சீட்டுக்கவி, கற்பூர சொற்கோ, தற்கால தமிழ் இலக்கிய விடிவெள்ளி, செல்லிதாசன், செந்தமிழ் தேனி, பைந்தமிழ் தேர்ப்பாக, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. ஏன் விறுவிறுன்னு போக அதாவது வேகமாக போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பாரதியார் பாரதிதாசன்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தது, இது 4வது பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா? அதனால் வேகமாக போகிறேன். பாவேந்தர் புரட்சிக்கவி, புதுவை கவிஞர், பகுத்தறிவு கவிராயர், இயற்கை கவிஞர், புதுவை குயில், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், பூங்காட்டு தும்பி. இதெல்லாம் பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். அடுத்து அண்ணாமலையார் காவடி சிந்துக்கு தந்தை, காவடி சிந்து நூல் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுத்திருப்பாங்க. அண்ணாமலை கவிராயர். அடுத்து நாமக்கல் கவிஞருக்கு காந்திய கவிஞர். அடுத்து வேங்கடராஜுலு ரெட்டியார், அவருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் தமிழ் சங்கம் நிறுவியவர் அப்படிங்கிற பேர் இருக்குது. அடுத்து மு வரதராசனார் பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர். யார்? மு வரதராசனார், மூவான்னு சொல்லுவாங்க. அடுத்து மாப்போ சிவஞானத்துக்கு பார்த்தீங்கன்னா சிலம்பு செல்வர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? மாப்போ சிவஞானம். சொல்லின் செல்வர் யார்? மேலே பார்த்தோம், ராபி சேதுபிள்ளை. சொல்லின் செல்வன் யார்? அனுமன். இது முக்கியமான கொஸ்டின், ரெண்டும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? செல்வர் அப்படின்னு முடிஞ்சால் ராபி சேதுபிள்ளை, செல்வன் முடிஞ்சால் அனுமன். செல்வன் அனுமன், இன் அப்படிங்கிறது முடியுது இல்லையா? ஸோ இந்த இன்னில் முடிகிறதுனால நீங்கள் அப்படின்னா வச்சுக்கோங்க, மறக்காது. சொல்லின் செல்வன் அப்படின்னு வந்தால் அனுமன், இன் அனுமன். ஓகேவா? அடுத்து தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். வள்ளலார் ராமலிங்க அடிகளார். கிறித்துவ கம்பன் யார்? ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. கிறித்துவ கம்பன் அழைக்கப்படக்கூடியவர் யார்? ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை. தனது கல்லறையில் தன்னை ஒரு தமிழ் மாணாக்கான் என எழுத சொன்னவர் யார்? ஜியு போப். அடுத்து காலமேக புலவருக்கு வழங்கக்கூடிய பேர் ஆசுக்கவி. அடுத்து எழுத்துக்கு அப்படின்னு சொன்னவர் யார்? இளம்பூரணார். சொல்லுக்கு சோனாமரையார். உரை ஆசிரியர் யார்? இளம் பூரணார். உச்சிமேல் புலவர்கொள் யார்? நச்சிற்கினியார். தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படக்கூடியவர் நம்பியார் நம்பி. நம்பியாண்டார் நம்பின்னு நினைக்கிறேன். புதின பேரரசு கோவி மணிசேகரன். ஏலிசை மன்னர் யார்? தியாகராய பாகவதர். மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட், தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை யார்? கல்கி. முக்கியமான பேர். இந்த வால்டர் ஸ்காட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான உண்டு. கல்கி. தமிழ் முனி, குருமுனி, குருமுனி, பொதிகை முனி யார்? அகத்தியர். தொண்டர் சீர் பரவுவார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி உத்தம சோழ பல்லவராயன், ராமதேவர், அருண்மொழி தேவர் அப்படிலாம் வழங்கப்படக்கூடியவர் யார்? சேக்கிலார். முக்கியமானவர், மறந்துடக்கூடாது. பெரிய புராணத்தை இயற்றியவர் தான் யார்? சேக்கிலார். திருத்தொண்டர் புராணம் அவர் இட்ட பெயர். அடுத்து இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? மே வி வேணுகோபால். முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதம் பிள்ளை. சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்? புதுமை பித்தன். சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்? புதுமை பித்தன். அடுத்து தென்னாட்டு மாப்பசான், சிறுகதையின் சித்தன், சிறுகதையின் முடிசூடா மன்னன் யார்? ஜெயகாந்தன். ஸோ இவரை பற்றி 10ஆம் வகுப்பு புகழ் லாஸ்ட் பாடம் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, அதில் கொடுத்துருப்பாங்க. சிறுகதை மன்னன் அப்படிங்கிற பேரும் கொடுத்துருப்பாங்க. தென்னாட்டு பெர்னாட் ஷா பேர் அறிஞர். தென்னாட்டு காந்தி என்றால் அழைக்கப்படக்கூடியவர் யார்? அண்ணாதுரை. யார்? அறிஞர் அண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசியலில் பெரிய ஆள், அவர் தான் பார்த்தீங்கன்னா தென்னாட்டு பெர்னாட் ஷா பேரறிஞர், தென்னாட்டு காந்தி அப்படிலாம் அழைக்கப்படுறாரு. தமிழ்நாட்டு பெர்னாட் ஷா அழைக்கப்படக்கூடியவர் யார்? மு வரதராசனார். இந்த அளவுக்கு குழப்பிடக்கூடாது. தென்னாட்டு பெர்னாட் ஷான்னு கேட்டால் அண்ணா, தமிழ்நாட்டு பெர்னாட் ஷான்னு கேட்டால் மு வரதராசனார். புதுக்கவிதையின் முன்னோடி, தமிழில் புதுக்கவிதை தோற்றுவித்தவர் யார்? ந பிச்சமூர்த்தி. இவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழில் புதுக்கவிதையை தோற்றுவிட்டிருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா புதுக்கவிதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் தாத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் மேக்சிமம் உவே சாமிநாத ஐயர், உவேசான்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. தமிழ் நாடக தந்தை யார்? சம்பந்த முதலியார். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இதில் 3 இருக்குது. தமிழ் நாடக தந்தை, தமிழ் நாடக ஆசிரியர், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இந்த 3 இருக்கும், 3 மறந்துடக்கூடாது. நம்ம தமிழ் நாடக தந்தைன்னு யாரை பார்த்துருக்குறோம்? சம்பந்த முதலியார், பம்மல் சம்பந்த முதலியார்னு சொல்லுவாங்க முழு பெயர்.
தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு சொல்லிட்டு யார் அழைக்கிறாங்க பாருங்கள். நாடக உலகின் இமயம் சொல்லிட்டு யார் அமைக்கிறாங்க? சங்கர்தாஸ் சுவாமிகள். அப்போது தமிழ் நாடக ஆசிரியர் யார் சார்? பரிதிமாற் கலைஞர். முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், போன வகுப்பில் சொல்லியிருப்பேன். நாடக தந்தைன்னு கேட்டால் பம்மல் சம்பந்தம் முதலியார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு கேட்டால் சங்கர்தாஸ் சுவாமிகள். ஆசிரியர்னு கேட்டால் பரிதிமாற் கலைஞர். ஊமை கவிஞர் யார்? சுரதா. இந்த ஊமை கவிஞர் அப்படிங்கிற பெயரை யார் வழங்கியிருப்பா? ஜெக சிற்பியன் அப்படிங்கிறவர் வழங்கியிருப்பார். யாருக்கு? சுரதாவுக்கு. சுப்புரத்தின தாசன். அது சுருக்கம் தான் சுரதா. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் யார்? பெரியார். முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் இலக்கிய தோற்றுனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? வீரமா முனிவர். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செஞ்சிருப்பார். குற்றியலுற ஒளியை முதலில் ஊமையாக எடுத்தாண்டவர் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த். பாவலர் மணி, பாவலர் மன்னன், பிரெஞ்சு நாட்டின் செவாலியே, தமிழ்நாட்டின் தாகூர், கவிஞர் ரேரு. இதெல்லாம் யாருக்கு? நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். யார்? வாணிதாசனுக்கு வழங்கக்கூடிய முக்கியமான பெயர்கள். இதில் இந்த தமிழ்நாட் வேர்ட்ஸ்வொர்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேர், மறந்துடக்கூடாது. அடுத்து கவியோகி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? சுத்தானந்த பாரதி. கவியோகி சுத்தானந்த பாரதி. தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர். தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை யார்? மறைமலை அடிகளார். வில்லுப்பாட்டுக்காரர் கொத்தமங்கலம் சுப்பு. ஆசிய ஜோதி யார்? நேரு. ஆசிய ஜோதி நூலை எழுதியவர் கவிமணி. அதாவது ஆசிய ஜோதிங்கிறது பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற ஒரு ஆங்கில நூல். அந்த நூல் எழுதியவர் பார்த்திங்கன்னா எட்வின் அர்னால்டு. அதை மொழிபெயர்த்தவர் தான் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அது என்ன பேரை மொழிபெயர்த்திருப்பார்? ஆசிய ஜோதி அப்படிங்கிற பேரை எழுதியிருப்பார். இது பார்த்திங்கன்னா புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும். ஸோ ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படக்கூடியவர் நேரு. யார்? ஜவஹர்லால் நேரு. அடுத்து மூல நூல் எழுதியவர் எட்வின் அர்னால்டு, சொல்லியாச்சு. திருவாத ஊரர், தென்னவன், உத்தம சீலன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? மாணிக்க வாசகர். அவர் பிறந்த ஊர் தான் என்னது? திருவாத ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் அட்லிசேஸ் யார்? சுஜாதா. தென்னாட்டு தாகூர் வெங்கட ரமணி. பண்டித மணி என்று அழைக்கப்படக்கூடியவர் கதிரேசன் செட்டியார். சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் பேயார். அவர் பெயர் தான் யார்? காரைக்கால் அம்மையார். வெண்பா பாடுவதில் வல்லவர் யார்? புகழேந்தி புலவர். அப்படிதானா? வெண்பாவிற்கு புகழேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ் இலக்கிய முன்னோடி யார்? பெரியாழ்வார். தமிழில் முதல் இலக்கிய ஞானபீடு விருது பெற்றவர் அகிலன். தமிழில் உபநிடதங்கள் படைத்தவர் யார்? தாயுமானவர். கவி ராட்சசன் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஒட்டக்கூத்தர். திவ்ய கவி அழகிய மணவாளதாசர் தெய்வ கவி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யார்? பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். நாட்டுப்புறவியலின் தந்தை யார்? ஜேக்கப் கரீம். தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை வனமாமலை. நம்ம மேலே போன வகுப்புலேயே நம்ம பார்த்துருப்போம். அடுத்து மண் தோய்ந்த புகழினான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் கோவலன். வீடு வீடாக பிச்சை எடுத்த தமிழ் தொண்டு செய்தவர் யார்? ஆறுமுக நாவலர். பொய்யா குளக்கொடி நதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வைகை. பொய்யா குளக்கொடி நதினா வைகை ஆற குறிக்கக்கூடியது. அடுத்து கணக்காயர் என்பவர் சோமசுந்தர பாரதியார். நீதி நாயகர் வேதநாயகம் பிள்ளை. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? சடையப்ப வள்ளல். முச்சங்கம் வளர்கூடல் நகர் மதுரை. தமிழ் நந்தி மூன்றாம் நந்திவர்மன். தண்டமிழ் ஆசான் நன்னூல் புலவன் கூல வாணிகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யார்? சீத்தலை சாத்தனார். நற்றமிழ் புலவர் மதுரை தமிழ் சங்க தலைவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் நக்கீரர். தமிழ் கவிஞருள் அரசர் திருத்தக்க தேவர். சிவக சிந்தாமணி இயற்றியவர். தமிழ் வேதம் செய்த மாறன் குறுகை காவலன் பாராங்குசன் சடகோபன் நம்மாழ்வார். சூடி கொடுத்த சுடர்குடி வைணவம் தந்த செல்வி யார்? ஆண்டாள். ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்ணாழ்வார் யார்? ஆண்டாள். அவரை சூடி கொடுத்த சுடர்குடி என்று அழைப்பார்கள். குழந்தை கவிஞர் யார்? அளவல்லியப்பா. இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கவிஞர் வருவார். யார்? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வருவார். மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சைவ சமயத்தின் செல்வி மங்கையர் கரசியார். திராவிட ஒப்பிலக்க தந்தை கால்டுவெல். நவீன கம்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நாவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சோமசுந்தர பாரதி. இந்திய சினிமாவின் தந்தை யார்? தாதா சாஹிப் பால்கே. இந்த விருது பார்த்திங்கன்னா வருஷம் வழங்கிட்டு வருவாங்க, தெரிஞ்சிருக்கும். ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார். ஆஸ்தான கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் நா காமராசன். கருப்பு மலர்கள் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க, 10th புக்கில் இருக்கும்.
கவியரசு என்ற பட்டத்துக்குரியவர் வைரமுத்து கண்ணதாசன். 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, குன்றக்குடி அடிகளார் பார்த்தீங்கன்னா முடியரசனுக்கு வழங்கியிருப்பார். எங்கே 1966 பரமமலை நடந்த ஒரு விழாவில் கொடுத்துருப்பார். திருக்குறளாளர் வி முனுசாமி. கவி பேரரசு யார்? வைரமுத்து. தசாவதானி யார்? செய்குதம்பி பாவலர். பண்பொழி புலவர் அப்பாத்துரையார் என்ற மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நரை முடித்த சொல்லால் முறை செய்த அரசன் என்று அழைக்கப்படக்கூடியவர் கரிகாலன். திருமுறைகளை தொகுக்குமாறு வேண்டிய அரசன் யார்? முதலாம் ராஜராஜன். சைவ உலக செஞ்ஞாயிறு ஆளுடை அரசு தர்மசேனர் மருள் நீக்கியார் அப்பர் அப்படிங்கிற பேர் அழைக்கக்கூடியவர் யார்? திருநாவுக்கு அரசர். தோடுடை செவியன் காளி வள்ளல் ஆளுடை பிள்ளை தோணிப்புறத் தோன்றல் திராவிட சிசு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்புவர் அப்படிலாம் அழைக்கப்படக்கூடியவர் திருஞான சம்பந்தர். ஆளுடை நம்பி திருநாவலூரார் நம்பி ஆரூரார் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? சுந்தரர். நல்லிசை புலவர் தமிழ் மூதாட்டி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? ஔவையார். மும்மொழி புலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் மறைமலை அடிகள். விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? பெரியாழ்வார். விஷ்ணு சித்தருங்கிறது பார்த்திங்கன்னா பெரியாழ்வாருடைய இயற்பெயர். தேசியம் காத்த செம்மல் பிரணவ கேசரி வேதாந்த பாஸ்கர் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடியவர் யார்? நம்ம முத்துராமலிங்க தேவர். ஸோ அந்த தேசியங்காத்த செம்மல் அப்படிங்கிற பேரை அவருக்கு வழங்கியவர் திருவிக்க. அடுத்து திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் யார்? திரிகூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். இரட்டை புலவர்கள் யாரெல்லாம்? இளஞ்சூரியார் முதுசூரியார் அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா இரட்டை புலவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கரண்ட் அஃபேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் போடுறேன். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. இதற்கான பிடிஎஃப்பும் நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.